ஹே குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். எங்கே போகலான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனுக்கு அடுத்து டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியாச்சு. ஸோ வெயிலையும் பொருட்படுத்தாமல் லாங்காக போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். லாங்காக எங்கேயாச்சும் போகலாம் அப்படி சொல்லி நான் கழிச்சிட்டு சொன்னதுனால ஓகே, திருவான்மியூரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே போகலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்போதே பார்த்திங்கன்னா நியர்லி 4க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சுங்க. ஒரு 2 இடத்துல டிராஃபிக் இருந்தது, பட் கம்மி அது இல்லைனா இன்னுமே 1 hour கிட்ட ஆயிருக்கும். ஸோ 40 மினிட்ஸ் கிட்ட தான் ட்ராவல் பண்ணி போகணும். பட் வெயில் பார்த்திங்கன்னா குறையவே இல்லை. நானும் 4 மணிக்கு மேலே தானே போகிறோம், வெயில் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இல்லை, சென்னையை பொறுத்த வரைக்கும் வெயில் கூட்டிகிட்டு தான் போகுது நாளுக்கு நாள். இனிமேல் தான் அக்னி நட்சத்திரம்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே தாங்க முடியல. பேசாமல் இங்கேயே இருப்போமா இல்லை ஊருக்கு ஓடிடலாமா அப்படிங்கிற தாட்டு தான் வருது வெயிலை பார்த்து. ஸோ ஃபைனலி கோயிலுக்கு வந்துட்டோம். எந்த கோயில் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மருந்தேஸ்வரம் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பனல்ல 5 hours later. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். பிரகாரத்தை சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்திருக்கும் போல். ஸோ அதனால் திரை போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நியர்லி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்படியே உள்ளே கும்பிட்டுட்டு சுற்றி இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரகாரத்தை அப்படியே சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பேசிகிட்டே பார்த்திங்கன்னா 1.5 ரவுண்டு கிட்டே அப்படியே பாதி சுற்றிட்டோம். சரி அப்படியே பாதியே விடக்கூடாது, மொத்தமாக 3 ரவுண்டு சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காலி சொன்னாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே திருப்பி ஒரு 3 ரவுண்டாக சுற்றிட்டு ஃபைனலி பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கெலாம் வந்தாலே நல்லா சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம தேடுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரசாதம். எனக்கு கோயில் பிரசாதம்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்னென்னு பார்த்திங்கன்னா புளியோதரை தான். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கோயில் புளியோதரை. ஸோ உங்களுக்குலாம் கோயில் பிரசாதம் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புளியோதரை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நான் கேட்குறது புளியோதரை இருக்கா அப்படின்னு சொல்லி தான். ஸோ இங்கேயும் புளியோதரை சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கோயில் புளியோதரை எப்போவுமே குறை சொல்ல முடியாது. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு நல்லா. சரி ஓகே, ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம், அப்போ தான் திருப்பி அந்த 40 மினிட்ஸ் நம்ம அங்கே ட்ராவல் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். நான் ஜூஸ் குடிக்கலாம் தான் உள்ளே வந்திருந்தேன். பட் மெனு கார்டை பார்த்தோன்னே பிளான் மாதிரி ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்படி தாங்க நம்ம பிளான் பண்ணி வருவோம். பட் இங்கே நம்ம பார்க்கும்போது வேறு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அது எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு தெரில. ஸோ நான் அப்படி தான். ஸோ ஃபைனலி ஹாட் சாக்லேட்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பிலால் இருந்தது. எனக்கு இதை பார்த்தோன்னே டக்குன்னு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இங்கே பன் நல்லாயிருக்கும், பன் பட்டர் ஜாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருக்கேன் நான் சோஷியல் மீடியாவில். சரி ஓகே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வாங்கியாச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக டீ வாங்கியிருந்தோம். பட் டீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பன் பட்டர் ஜாமும் நல்லா தான் இருந்தது. ஓகே, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சூப்பராகவே இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே கோயிலுக்கு வெளியே வரும்போது வாழைப்பழம் வாங்கியிருந்தோம். சரி மாடுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெளியே பார்க்கும்போது அங்கே மாடே இல்லை. சுற்றி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், தெரியவே இல்லை. ஸோ அப்புறம் எங்கள் ஏரியாக்கள் வரும்போது ஒரு கண்ணுக்குட்டி இருந்தது. சரி ஓகே இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஃபுல் வாழைப்பழத்தை கொடுக்கும்போது அதுக்கு சாப்பிட முடியலை ஃபஸ்ட்டு. அதனால் தோலெல்லாம் உரித்து வாழைப்பழத்தை கொடுத்தோடனே நல்லா சாப்பிட்டது. அதுக்கடுத்து தோலை கொடுத்தோடனே அதையும் சாப்பிட்டது. ஸோ இந்த டே அப்படியே ஹாப்பியாக முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.